இந்த மனுஷன் இதுக்கு தான் லாய்க்கப்படுவாரு. என் பக்கம் ஆதரவா பேசாம அவர் மருமகளுக்கு ஆதரவா பேசிருக்கால இருந்தாலு இந்த மனுஷன் கொட்டை விட்டு நல்லா தூங்குறாரு. ஆனா எனக்கு படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. என்னத்த பண்றது, என்னத்த சொல்றது? சண்டாளி சண்டாளி மருமவெல்லாம் வீட்டுல இருந்துட்டு என்னென்ன வேலை பண்றாவ. என் மகனை இந்த வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறா. சீ, அவளா ஒரு பொம்பளையாக்குங்கிறேன். நீ ஒரு பொம்பளையாடி? தூக்கத்துல கூட இந்த மனுஷன் பேசுற மாதிரி தெரியுது. இந்தாயா, இந்த இரவு டைம்ல பஸ் ஓட்டுறாராம். பஸ். ஐயோ, எனக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது, ஒன்னும் வர மாட்டேங்குதே. நினைச்சு மனசு குழம்பிட்டு இருக்கு. நான் எப்படியாவது அழுது ஆக்டிங் போட்டு வீட்டை விட்டு அவளே போக கூடாதுன்னு நினைச்சா இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்ற கட்டின புருஷன் நீ தனியா வீடு பார்த்து போயிருமான்னு சொல்ற நிலைமை ஆயிடுச்சு. ஐயோ, என்னத்த பண்ணுவேன் நானு? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் பாரம் என்றால் தாங்காது பூமி. அப்பனை பழனியப்பா, ஏன்பா எனக்கு இம்புட்டு சோதனை கொடுக்குற? என்னால முடிய மாட்டேங்குதே. கடையில ரொம்ப வேலையா இருக்கு, நிம்மதியா தூங்க முடியா? நீ காது கிட்ட வந்து கத்திட்டு இருக்க. இப்படி வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்கிறப்ப உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருது? எனக்கு ஆனா அப்படி இல்ல. அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும்டி, அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும்டி. ஆமா, எனக்கு நல்ல மனசே கிடையாது பாரு. நீ பண்றதுனாலதான் உன் மருமோ இப்பெல்லாம் பேசுறா. அடங்கி உடங்கி வாழை சுட்டு இந்த வீட்லயே தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்நேரம் அவ இம்புட்டு ஆட்ட ஆடிருப்பாளா? எல்லாம் ஒன்னாலதான் வந்துச்சு. என்னை தூங்க விடாப்புல தெரியல. நீ இல்ல தினமும் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு வரேன், நீ வீட்டுல வெட்டியா தானே உட்காந்துருக்க. என்ன யாரையும் உன்னை தூங்க சொல்றது? ஓ, யாரையா மதியானம் தூங்குறது? பொய் சொல்லாதடி. நான் எப்படா கிளம்புவேன்? ரூம சாத்திட்டு தூங்கலாம்னு நினைக்கிற ஆளுதானே நீ. போது நிப்பாட்டியா. நான் என் மனசுல குமரல பேச வந்தா வேற ஐடியா சொல்லிட்டு இருக்க. உனக்கு மனசாட்சி இருக்காயா? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற நீ? உன்னை பார்த்து தான் பேசுறேன். உன்கிட்ட தான் கேக்குறேன், உனக்கு மனசாட்சி இல்லையான்னு. நீ இப்படி பேசுவ? நம்ம பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே போடாங்கறியே, என்ன அப்பேன்? சொல்லு பாப்பா. ஏய் விட்டுடி, ஏன்டி இது வேற? இப்ப நைட்டே இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, திரும்ப ஆரம்பிக்காத. எப்படி ஆரம்பிக்காம இருக்கிறது? நீ வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லவும் எனக்கு மனசெல்லாம் கொதிக்குது தெரியுமா? மனசு கொதிக்குதா? பச்சை தண்ணியை ஊத்தி ஆற வச்சிருடி. என்ன நான் சொல்றது சரிதானே? என்னை பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? நக்கல் நைண்டி பண்ற பொம்பளை மாதிரி தெரியுதா? ஆமா ஆமா. பேசினதை கேட்டு நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். இந்த இடத்த விட்டு முத வெளியே போயிரு. இல்ல நீ சொன்ன மாதிரி உன் மேல பச்சை தண்ணியில சுடுதண்ணி ஊத்திருவாமா. நான் வெறி கொண்டு இருக்கேன். என் கோவத்தை அளக்காத. வெறி கொண்டு இருக்கியா? எத்தனை நாளா இப்படி? இப்ப என்ன பண்ணுங்கிற? இந்த தொடப்ப தெரு அடி வாங்கினா சரிப்படுவாரு. சாமி, உன் சங்காத்தமே வேண்டாம். வெளியே போய் படுத்துக்கிறேமா, நீ நல்லா தூங்கு கொட்டை விட்டு. ஆமா, நீ பேசுறது கேட்டு நான் எங்க தூங்குறது? எனக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது. என்னன்னா தாலாட்டு பாடவா உனக்கு? எங்கடி போற? வேற 2 நிமிஷம் உட்காந்துட்டு வந்துறேன். என்னாச்சு இவளுக்கு? நான் ராத்திரில இருந்துச்சு வாக்கிங் போயிட்டு இருக்கா. சரியா லூசா இருப்பாளோ? என்னது எல்லாம் குச்சி எடுத்து வந்திருக்க? வேற எதுக்கு இவ்வளவு தூரம் பேசுறீல? அதுக்கு உனக்கு 2 அடி கொடுக்கதான். சாமி, ஆள விடுமா, வெளியே போய் படுத்துக்கிறேன். உங்ககிட்ட பேசவே இல்லை நானு. இரியா, போவாதையா? ஐயோ, இந்த ரூம்ல நான் படுத்தேன். உன் கோபத்துல என்ன அடிச்சே கொண்டுருப்பா சாமி. நான் வெளியே போயிடுறேன். அப்புறம் விடிய காலத்துல எனக்கு ரோஜா மலை போற நிலைமை ஏது. அப்புறம் நான் போறேம்மா. பேசுறதே எல்லாம் பேசிட்டு என் கோவத்தையும் அலக்கிட்டு அதான் விளக்க மாத்த எடுத்தாதான் அந்த மனுஷன் பயப்படுவாரு. என்ன கொழுப்பு இருக்கும் என்கிட்ட எதக்காலும். மக்கள் நாயண்டி வேற யார்கிட்ட? அந்த திலகவதிக்கிட்டயாக்கும். பேசாம ஓடிடு, வெளியே போய் படுத்துக்கப்போ. கதவை சாத்திட்டு வரேன் முத. அப்புறம் அவ்வளவுதான் அந்த மனுஷன் உள்ளார வந்து திரும்பவும் நக்கல் நாயண்டி பேச ஆரம்பிச்சிருவாரு. எப்பா கதவை சாத்தியாச்சு. இப்போ அந்த மனுஷன் உள்ளார வருவாரு. அதான் கதவை நல்லா லாக் பண்ணிட்டோமே. நைட் அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளாரே வரமாட்டாரு. நைட்டு தூக்கம் வரலனாலும் மௌனம் நினைச்சு நம்ம பாட்டுக்கு புலம்பிட்டாவது உட்காந்துருக்கலாம். ஊருக்குள்ளார ஒருத்தி ஒத்த பிள்ளைய பெத்து வச்சாலாம். அந்த ஒத்த பிள்ளைய பால் கொடுத்து பாராட்டி சீராட்டி வளர்த்தாலாம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி அவனை மயக்கி வீட்டை விட்டு தனியா கூட்டிட்டு போறாளாம். இந்த கதையை நான் எங்க போய் சொல்றதுங்க? சொல்லுடி. யாரது? நான் யாரும் தெரியலடி உனக்கு. இந்த ரூம்குள்ள நான் மட்டும் தானே இருக்கேன். என்கிட்ட யார் பேசுறது? அடியே பாவி பாரகத்தி, நான் தாண்டி. எங்கிட்ட பேசுற ஆளக்கான உன்னைய? இங்க திரும்பி பாடி. தலகவதி. என் பேரு தலகவதி இல்ல, திலகவதி. ஐயா, உன் பேரா இருக்கட்டும். இது என்னை பார்த்தா உனக்கு ஞாபகம் இல்ல? யார் இது மாதிரி என்னை கூப்பிடுவா? யார் அது? என் மாமியார் தான் கூப்பிடுவாங்க. தலகவதின்னு கூப்பிடுவாங்க. ஆமாடி, கேடி கட்டவளே. அந்த உன் மாமியார் வந்திருக்கேன். நீங்க இறந்து 15 வருஷம் ஆயிருச்சு. இப்ப எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அதுவும் பேயாடி. ஆமா, எதுக்கு வந்திருக்கீங்க? இதுக்காக ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அத்த, இப்பெல்லாம் என்ன பயமுடுத்தாதீங்க அத்த. இப்பதான் உங்க பிள்ளை நான் வெளியே அனுப்பிச்சு விட்டேன் வேற. ஏண்டி கேடு கட்டவளே, என் பிள்ளைய வெளியே அனுப்பிட்டு நீ மட்டும் சொகுசா உள்ளாரத்துக்குள்ள நினைக்கிறியா? என்னத்த 2 வாய்ஸ்ல பேசுறீங்க? உன் முகத்தை திருப்பி பாடி. என்னத்த இப்பெல்லாம் என்ன பயமுடுத்துறீங்க? நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? நீங்க வாழ்ந்த காலத்துல உங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டேல. எங்கடி பாத்துக்கிட்ட நீ? இல்ல எங்க பாத்துக்கிட்ட? அத்தை சொத்த வாயில அத்தைனே என்ன கூப்பிட மாட்டேன். நான் வாழ்ந்த காலத்துல என்ன வா பூன்னு கூப்பிடுவேன். இப்ப என்னடி அத்தைங்கற? ஓஹோ, அம்புட்டு பையன் இருக்கா என் மேல உனக்கு?
ஒரு பேய் மாதிரி இப்படி பயமுறுத்தீங்கன்னா உங்க மேல பயம் வராம என்னத்த வரும்? நான் சொல்றத ஒழுங்கா கேளுடி. சொல்லுங்க. ஐயோ, அது என்ன உங்க தலைக்கு மேல சிரிக்கிற மாதிரி இருக்கு? மேலோகத்துல நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டி. எல்லாரும் வரும்போது சேர்ந்து வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸா? என்னத்த சொல்றீங்க? நான் சொல்ல வரத முத கேளுடி. என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே. ஏ கூர் கிட்டவளே, என்னத்த இப்பெல்லாம் பேசுறீங்க? என்ன சொல்றேன்னா, மரும பிள்ளையும் அவனையும் முத வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. என்னத்த இப்படி சொல்றீங்க? அவன் உங்க பேரப்பிள்ளை இங்க இருக்க விடாம வெளியே போக சொல்றது சரியாக்கும்? நீங்களே சொல்லுங்க. சரியில்லதான். உன்னோட குணம் சரியில்லையே. பார்த்தாலும் உன் மருமகளை ஏசிக்கிட்டும் பேசிக்கிட்டும் குறை சொல்லிட்டு இருக்கியே. பத்தாது வேற அம்மா வீட்ல இருந்து வர காசு பணமா எடுத்துற சொல்றியே. இப்பெல்லாம் பேசுறீங்க? நியாயத்தை தாண்டி சொல்றேன். பல்லலக என்ன இப்படி என்னை பயமுறுத்திட்டு இருக்கான்? அவன் என் உயிர் தோழந்தி. எனக்கு பட்ட பேர் ஏதாவது சொன்னேன் உன்னை கடிச்சு வச்சிருவான் பாத்துக்கோ. ஆமா, நான் எதுவும் சொல்லல. கொஞ்சம் நவுறீங்களா? எங்க வீட்டுக்கார போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என் புள்ளைய வெளியே தள்ளிட்டு சொகுசா இங்க படுத்துக்கலாம்னு நினைக்கிறியா? அவனை கூப்பிடுறேன். இதாண்டி நான் பேச வந்திருக்கேன். அமாவாசை படையல் மாசம் மாசம் கரெக்டா போட்டிருக்கியாடி நீ? போட்டிருக்கேன். எங்கடி போட்டு தொலைஞ்ச? படை செஞ்ச உடனே நீ வயிறு ஃபுல்லா தின்னுட்டு அதுக்கப்புறம் தானே எனக்கு படையல் போடுவ. ஐயோ கடவுளே, வயசாயிடுச்சுல, பசி எடுத்துருது எனக்கு. அதனாலதான் நானும் சாப்பிட்டுறது. முன்கூடி நீ சாப்பிட்டுருவியா? நீ ஆழ்ந்த காலத்துலதான் என்னை சரியா கவனிக்காம விட்ட. நான் இறந்த காலத்துலயாவது நல்லா கவனிடிய. நீ ஓ உடம்பும் நல்லா இருக்கும், நோய் நொடி இல்லாம நல்லபடியா வாழுவேன். என்ன சரியா? சரித. என் படத்துக்கு பூ வச்சு பத்தி காமிச்சு அதாவது எனக்கு படைச்சிட்டு அப்புறம் சாப்பிடுறேன். சரித. சொன்ன மாதிரி நீ எதுவும் செய்யல, அப்புறம் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. சரித. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டியா? சொல்லுங்க. முன்னாடி திரும்பி பாருடி போக்கத்தவளே. ஏன்டா என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க? ஒரு அழுக நிப்பாட்டிடி. நீங்க யாரு? நானும் உன் மாமியாரோட மறு உருவம் தாண்டி. ஆனா எனக்கு ஒரு மாமியார் தானே இருந்தாங்க. இதான் நான் வாழும் போது என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியே. விரக்தியில தான் நானும் போயிட்டேன். பாடி உங்க வாழ்க்கையை முடிச்சுட்டா நான் என்னத்த பண்ணுவேன்? வாய மூடி முத. வாய மூடுன்னு சொன்னல. கண்ணு தள்ளியா உங்களுக்கு? நான் வாய மூடிதான் இருக்கேன். சொல்றத செய்தி. இதான் நல்ல பிள்ளை அடையாளம். சொன்ன மாதிரி நாளைக்கு என் பேரண்ட வீடு பார்க்க சொல்றேன். ஏதோ சொல்லி முடிக்கிற வரைக்கும் வாய் பேசாத நீ. ஏண்டி இப்படி கோவிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு. அதுவும் பையனை வீடு பார்க்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா பேர பிள்ளையும் மருமகளையும் தனியா அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க. ஏண்டி பாடகத்தி, ஏண்டி இப்படி அழுதுட்டு இருக்க? வாய முடிச்சு நான் சொல்றதை கேட்கறியா இல்லையா? வாயில சூட வச்சிருவேன் பாத்துக்கோ. உன்னை விட்டு போனதுக்கு அப்புறமும் ஏதாவது குறுக்க மறுக்க ஏதாவது பிளான் போட்டு அவங்க சந்தோஷத்தை கெடுத்த உனக்கு அன்னைக்கே சமாதி ஓட்டிடுவேன் பாத்துக்கோ. என்ன புரியுதா? என்னத்த சொல்றீங்க? சமாதியா? ஆமாண்டி, உயிரோட சமாதி பண்ணிடுவேன் உன்னைய. எதுவும் கேட்க மாட்டேன். அவ ஆசைப்படியே நல்லபடியா தனியா போட்டோம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படிதான் இருக்கணும். வீட்டுக்கு ஏதாவது வேற வேலை பார்க்க நான் அப்படியே கடிச்சு துப்பிடுவேன். அம்மா சரி சரி, நாங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நான் கிளம்பட்டுமா? ஏன் அதுங்காட்டி கிளம்புறேங்கிறீங்க? காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்களேன். ஆண்டி பாலா போனவளே, நான் ஒரே அந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? அப்புறம் வீட்லயே இருந்துட்டு நல்ல வழியை காமிச்சுதான் மேல ஊத்து நான் போவேன். அது வரைக்கும் இந்த வீட்லயே நாங்க டேரா போட்டுருவோம். இந்த வீட்ல டேரா போட்டுருவீங்களா? இப்ப உங்களுக்கு வேற நான் சமைச்சு போடணுமா? ஆமாண்டி. சரித்த. அது தோட்டத்துல புளிய மரம் இருக்குல்ல, போய் நான் எங்க உரங்களை போட்டுக்கிறோம், நீ தூங்கு. சரித்த. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாமா? ஆஃப் கோர்ஸ் போலாமே. வாங்க எல்லாரும் கிளம்புவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க போலையாத்த? ஐயே தாத்தாவே என் பேர பிள்ளை விஷயத்தை நீ சொல்லல. இதெல்லாம் சொல்ல மாட்டேன் நானே. இதை இல்லடி, தனியா போறத பத்தி என் பேர பிள்ளை நீ சொல்லணும். அப்படி சொல்லாம என்கிட்ட நீ மல்டி கொடுத்த நீ உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அம்மா நான் சொல்றது புரியுதா? புரியுது புரியுது. சரி நான் வரேன். என்ன இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை? மாமியார் பேய் உருவத்துல வந்து இப்பெல்லாம் பயமுறுத்தி விடுது. என் மாமனை இது வெளியே அனுப்பணும்னு பாக்குதே. ஒன்னும் பண்ண முடியாது போல இருக்கு. மாமியார் பேய் சொன்னது மாதிரிதான் நடந்துக்கணும் போல இருக்கு. இல்லன்னா அவ்வளவுதான், நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடாது. காத்தால அவங்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கலாம். இப்போதைக்கு தூக்க வரலன்னா கூட கண்ணை மூடி தூங்கிட வேண்டியதான். இல்லன்னா இன்னமும் தூங்காம இருக்கேன்னு நம்மள அதை கேள்வியா கேட்டு தள்ளிடும். காளியாத்தா மாரியாத்தா எப்படியாவது எனக்கு தூக்கத்தை வர வச்சிருமா? இல்லன்னா அவ்வளவுதான், நான் என் மாமியார சிக்கி சட்டி ஆயிடுவேன். ட்ரிப்ஸ் ஏத்தும் அத்தை நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா சாப்பிடாம இருக்கிறது உடம்பு எப்படி இருக்கும் அவங்களுக்கு? நல்லா இப்பெல்லாம் இருக்க முடியாதுப்பா. ஒரு வேலைக்கு சாப்பிடனா கூட மயக்க போட்டு விழுந்துருவேன். 4 நாள் சாப்பிடாம இருந்தேன்னா அவ்வளவுதான். எங்க இருக்கேன் நானு? முழிப்பு வந்துருச்சு அத்தை உங்களுக்கு? உடம்புக்கு நல்லா இருக்குங்களா? பரவாயில்லையா? பரவாயில்ல. என்னாச்சு? எனக்கு பிபி ஆயிடுச்சு. அதான் மயக்க முடி கீழே வந்துட்டீங்க. அதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஓ அப்படியா? வேற எதுவும் இல்ல? வேற எதுவும் இல்ல, அக்கௌண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? அதனாலதான் உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கா? என் புருஷனு பிள்ளைய வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. சரி சரி. நீ யாருமா? அந்த நர்ஸு. கண்ணு முழிச்சு உங்களுக்கு மயக்கமா இருக்கா? இல்ல கண்ணு முழிச்சு பாருங்க. இந்த மூக்குல உள்ளதான் எடுங்களேன். இருங்க. இப்ப பரவாயில்ல. அத்தைக்கு உடம்பு சரியாயிடுச்சு. யாருமா நீ? அத்தை அத்தைங்கிற
ஐயோ தேவையில்லாம பேசி மாறிக்கிட்டோமா நம்ம மேடம்னு கூப்பிட்டுருக்கலாம் அத்தைன்னு சொல்லி ஆகா என்னத்த சொல்றது இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போறோம் தெரியலையே. இது எந்த ஆஸ்பத்திரி? அரவி ஹாஸ்பிட்டல் மேடம். அரவி ஹாஸ்பிட்டலா? ஓஹோ சரி சரி. வேற எதுவும் வேணுங்களா? சாப்பிடுறீங்களா அதை குடிக்கிறீங்களா? ஹஸ்பண்ட் எதுவும் ஜூஸ் வாங்கிட்டு சொல்லட்டுமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். அதெல்லாம் சாப்பிடல, கண்ணு முழிச்சோனே உங்களுக்கு என்ன பிடிக்குமோ டாக்டர் அதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் கேட்கிறேன். சாப்பாடு வாங்கிட்டு சொல்லிட்டுங்களா இல்ல ஜூஸ் குடிக்கிறீங்களா? ஏதோ ஒண்ணுமா. உங்க அப்பா அம்மா வந்தாங்களே எங்க ஆளக்கானா? இங்க ஆஸ்பத்திரிக்கு வரலையே. ஓஹோ அப்படிங்களா? ஆமாத்த. என்ன திரும்ப திரும்ப அத்தை என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஐயோ சாரிங்க, அத்தை மாதிரி நீங்க இருக்கீங்களா? அவ்வளவு பாக்குறதுக்கு உங்களை மாதிரி தான் இருப்பாங்க, அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. சாப்பிட்டியாமா? இன்னும் இவ்வளவு தூரம் விசாரிக்கிறியே. நான் சாப்பிட்டேன். சரிம்மா. டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? நாளைக்கு கூட டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் உங்களை. நாளைக்கு தானா? வீட்டுல எங்க அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க, உங்களுக்கு சமைச்சு போனல. நானு 2 நாளாவது கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க வீட்டுக்கு போனோடனே வேலையெல்லாம் பார்க்க கூடாது. வீட்டுல நான் வேலை பார்க்காம வேற யாரு பாப்பா என்னைய? அதான் நான் இருக்கேனே. நீ இருக்கியா? என்ன சொல்ல வர? சாரி மேடம், மாத்தி மாத்தி பேசுறேன் நானு. என்னம்மா எனக்கு புரியவே மாட்டேங்குது. என் வீட்டுக்காரையும் பிள்ளைய வர சொல்லுமா. ஓ இந்தா வர சொல்றேன். உன் பேர் என்னம்மா? என் பேரு பவித்ரா. பவித்ராவா? எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரியே இருக்கு. பேரு பவித்ரா, என்னைய புதுசா பார்த்த மாதிரி வாங்க போங்கன்னு கூப்பிடாம அத்தைன்னு கூப்பிடுது. எனக்கு டவுட் வந்துருச்சு. மாமா லவ் பண்ற பையன் இந்த பிள்ளைதான். அம்மா எங்க ஆளக்கானா? ஆஹா போயிட்டாளா? தான் என் பிள்ளை புருஷன் இப்ப வருவாங்களே, உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். இதுக்காக தான் நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாங்களோ? இருக்கட்டும் இருக்கட்டும்.